இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் பிரச்சனைகள், இன்னும் சொன்னால் பிரச்சனைகள் வந்துன்னா நம்மளை அதை கவலையில் கொண்டு போய் விடும். கவலை நமக்கு என்ன கொண்டு விடும்னா நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணும். அப்போ இந்த காரியங்களை குறித்து மட்டும் நான் பேசும்படியாக விருப்பப்படுறேன். அப்போ இந்த நாட்களில் பிரச்சனை இல்லாத ஆள்கள் கண்டிப்பாக கிடையாது. இன்னும் சொல்லணும்னா ப்ராப்ளம்னு சொல்கிறது பல விஷயத்துலேருந்து பல காரியத்துலேருந்து வரும். அது நம்ம இருதயத்தை பாதிக்கத்தக்க வண்ணமாக இருக்கும். பிரச்சனை கம்ப்ளீட்டாக மாறுமான்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் வர பிரச்சனை மாற போகிறது கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ண முடியும். இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கிறிஸ்டியன் லைஃப்பில் இருக்கிறவங்க நிறைய பேரே கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த மக்களில் இருக்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ஈஸி வே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டீங்கன்னா அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம். அப்போ இதுக்கு ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி இன்றைக்கி நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். மத்தேயு 14வது அதிகாரம் 32. மத்தேயு 14:32 தான் அந்த கீவேர்டு. இந்த கீவேர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சம்பவம். இயேசு கிறிஸ்து சீஷர்களாக ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு அனுப்பிட்டுருக்கிறாரு. அந்த டைம் பீயிங்கில் இவங்க நடுக்கடலில் போகிற நேரம் பயங்கர காற்றும் கடல் கொந்தளிப்பு இருக்குது. அப்போ இவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்தோடனே இவங்க முதல்ல இது யாருன்னு அறிந்து கொள்ளலை. அறிந்து கொள்ளாதது வரை இவங்க பார்த்தோன்னா இது யாதோ பிசாசு ஆவேசம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து சொல்லுவார், நான் தான் வந்திருக்கிறேன், பயப்படாதுங்க, திடன் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடல் மேல் நடந்து வந்ததை பார்த்தோன்னா பேதுரு சொல்லுவான், நீங்கள் இயேசு கிறிஸ்துவாக இருந்தீங்கன்னா நானும் நடந்து வரலாமா? சரி நீங்கள் நடந்து வான்னு சொல்கிறேன். அவன் நடந்து வர்றான். நடந்து வர்ற நேரமும் கடல் கொந்தளிப்பு எல்லாம் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியுமாக படகுல வந்து ஏறுற நேரம் தான் என்னாவது அந்த காற்றும் கடலும் அமர்ந்தது. அதுதான் இந்த சீக்வன்ஸ். அப்போ மறுபடியுமாக அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இப்போ காற்று அமர்ந்ததுன்னா அதில் கொந்தளிப்பு இருக்காதுன்னு அர்த்தம். எப்போ அது அமர்ந்ததுன்னா அவர்கள் படவில் ஏறின உடனே, இப்போ யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பேதுருவும் இயேசு கிறிஸ்துவும் படகுகளில் ஏறின உடனே என்னாவது காற்று அமர்ந்தது. இந்த நாட்களில் நான் சொல்ல வந்தது ஒரே ஒரு கான்செப்ட் தான். நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல காரியங்கள் நம்ம லைஃப்பில், அதான் படகுன்னு சொல்லும்போது நம்ம லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு, இன்னும் லைவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த பிரச்சனை வந்து ஒரு விடுவு காலம் வராமல் இருக்கும். இதில் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகம் இருக்குது. நிறைய பேரை நம்ம அவாய்ட் பண்ணுறோம், நிறைய பேர் கூட பேச மாட்டோம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர்கிட்ட ஐடியா கேட்டு எப்படி நான் இந்த சுச்சுவேஷன் வெளியே வரலான்னு நிறைய காரியங்கள் நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். நான் அதுக்கு ஈஸியாகவே ஒன்று சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகரை ஏற்றெடுத்திருப்பீங்க. இல்லைன்னா இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றெடுக்கலைன்னா அவரை உங்கள் லைஃபுக்குள்ளாடி கொண்டு வாருங்க. லைஃபுக்குள்ளாடி கொண்டு வாருங்கன்னா முதல்ல அவரை குறித்து அறிந்து கொள்ளணும். அவரை குறித்து அறிந்து கொள்வதுன்னா வசனத்தை நல்லா ஆழமாக படிங்க. வசனத்துக்கூட பைபிளை நல்லா வாசிங்க. பைபிளை வாசிக்க அவரை பற்றி அறிந்து கொள்ளலாம். அவரை பற்றி அறிந்து கொண்டாச்சுன்னா அப்படி விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை, அவரை நமக்கு லைஃபுக்குள்ளாடி கொண்டு வரணும். லைஃபுக்குள்ளாடி கொண்டு வரணும்னா என்னென்ன காரியங்கள் நம்ம செய்ய போகிறோமோ அதில் எல்லாம் தேவனை நான் செய்ய போகிறேன். அது ஒரு வார்த்தை நான் என்ன சொல்லுவேன்னா, இருதயத்தின் ஆழத்துலேருந்து அவர்கிட்ட சொல்லி பழகிட்டோன்னு வைங்களேன், ஓப்பன் மைண்டடாக சொல்லி பழகிட்டோன்னா நம்ம லைஃப்பில் உள்ள பிரச்சனைகளை கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். நான் எப்போவுமே சொல்லுவேன், பிரச்சனைகள்லேருந்து முழுமையாக விடுதலை பெற முடியாது, ஆனால் பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ண முடியும். ஓவர் கம் தான் பண்ண முடியும். ஏன்னா அப்போஸ்தலர் பவுலாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், கிரைஸ்டாக இருக்கட்டும், பிரச்சனைகள் மத்தியில் இருந்தார். ஆனால் பிரச்சனைகளெல்லாம் ஓவர் கம் பண்ணார். பிரச்சனைகளில் முற்றுப்புள்ளி ஆகிடுச்சான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வர எல்லாருக்கும் பிரச்சனை தான். பேசிகிட்டு இருக்க எல்லாருக்கும் பிரச்சனை தான். எவ்வளோ பெரிய வருஷத்தவானாக இருந்தாலும் பிரச்சனை தான். கடவுளை இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் பிரச்சனை தான். ஏன்னா இந்த உலகத்தின் நீதி எல்லாம் ஒன்று தான். ஆனால் அதில் ஓவர் கம் பண்ணணுன்னா வி ஹேவ் டு டூ சம்திங். நம்ம ஏதாவது செய்தாகிறதுக்கு ஒரு வழி இயேசு கிறிஸ்துவை நம்ம படகுல ஏற்றி கொண்டு போக பழகி கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் வர்ற நேரம், பிரச்சனைகளை பார்க்குற நேரம், இயேசு கிறிஸ்து வரும்பொழுதே நமக்கு அவர் யாராக தெரியும்னா, ஏன்னா இது பிசாசு உண்டாக்குற பிரச்சனையாக இருக்குது, அப்படி பிசாசு தான் கொடுக்குறாங்க, வந்திருக்கிற யாருன்னு கூட அறிந்திருக்க மாட்டோம். நம்ம எப்போதுமே என்ன பண்ணுறோன்னா பிசாசை மேன்மைப்படுத்தியும் அநேக காரியத்தை மேன்மைப்படுத்தியும் பேசிகிட்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்லுவேன்னா,
பிரச்சனைகள் எல்லாருக்கும் உண்டு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அதை ஓவர் கம் பண்ணணுன்னா இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து படகுல ஏறிக்கொள்ளணும். இப்போ நம்ம லைஃப்பில் பிரச்சனை இருக்கா, அவரோட சேர்ந்து நம்ம லைஃப்பை ஹேண்டில் பண்ணணும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா, அவரை உங்கள் குடும்பத்துக்குள்ளாடி ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஆள் ஏற்றுக்கொண்டா போதும். உங்கள் பிஸ்னஸ் அதில் வேறு என்ன விஷயமா இருக்கட்டும், என்னென்ன காரியமாக இருக்கட்டும், படிப்பிலையாக இருக்கட்டும், எதுலையாவது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது போல் இருக்கா, அவரை ஏற்றுக்கொண்டு பழகிக்கொண்டா அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ண முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். இப்போ இந்த நாட்களில் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பிரச்சனையிலேருந்து விடுபடணும். ப்ளஸ் எப்போவுமே நான் சொல்லுவேன், மறந்து போகக்கூடாது, இங்கே பிரச்சனையிலேருந்து விடுபடுறதா இருந்தாலும் பெர்மனண்ட்டாக விடுபடணுன்னா நித்தியத்தில் நம்ம போயிருக்கணும், சேர்ந்துருக்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர வேண்டியது நம்ம அல்டிமேட் எய்ம். அதை நம்ம விட்டுக்கூடக்கூடாது. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராமே.